1/3 ஓட்டு அப்படியே விடுன்றாரு பிகே இல்லையா? ஆமாம். ஒரு 1/3 டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாம். அந்த 1/3 ஃப்ராக்மெண்டட். ஓகே. பல இடங்கள் சிதறி கிடக்கு, சுயேட்சைட்ட கிடக்கு, சின்ன சின்ன கட்சிகள்கிட்ட கிடக்கு. நாம் தமிழர் அந்த 1% தான் வரும், அந்த 1/3 தான் வரும். ஓகே. முழுசாலாம் உடையாது, பாதிலாம் உடையாது. எப்படி ஒன்று அப்படியே எப்படி வரும்? என்ன லாஜிக் இது? எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க? திரு அண்ணன் திரு சீமான் அவர்கள் 12 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவரால் ஏன் அதை செய்ய முடியல? அவரால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஒரு 20% தொற்றுக்கணும்ல, 15% தொற்றுக்கணும்ல. 8 கஷ்டம் 12 வருஷம் கழிச்சு தான் 8 தொடுறாரு. இப்போதான் மாநில கட்சி அங்கீகாரம் பண்ணிருக்காங்க. இதுக்கு 12 வருஷம் இருக்கு உழைப்பு. அப்போ எப்படி வந்து நீங்கள் 8 உடனே அப்படியே வந்தாலும் 20% வாங்குவீங்களா? மேக்ஸிமம் நான் சொல்கிறது எனார்மஸ் அமௌண்ட். எனார்மஸ். வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. சீட் கன்வர்ஷன் நடக்காது. அப்போது மீண்டும் திமுக ஆட்சியில் அமைப்பது தலையில் கொள்ளியை எடுத்து வைத்துக் கொள்வது அதானே? கடைசியில் திமுக பிடிஎம்னு பேர் வரும். பேர் வர்றது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை படுகொழியில் தள்ளிய பாவத்துக்கு ஆளாவார், சாபத்துக்கு ஆளாவார். ஒரு முறை திமுக ஆட்சியை இந்த நாடு தாங்காது.